தமிழர்களின் முதன்மையான பண்டிகையான தைப்பொங்கல் விழா இன்று கொண்டாடப்படுகிறது. உலகமெங்கும் வாழும் தமிழர்களைப் போலவே இலங்கையில் உள்ள தமிழர்களும் தைப்பொங்கல் விழாவை மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர். செழிப்பை அளித்தமைக்கான சூரிய தெய்வத்திற்கு நன்றி தெரிவிப்பது தைப்பொங்கல் விழாவின் போது நடைபெறுகிறது. சூரிய தெய்வத்திற்கு தங்கள் முதல் அறுவடையை படைப்பது இதில் நிகழ்கிறது. விவசாயத்திற்கு உதவும் விலங்குகளுக்கு மரியாதை செலுத்துவதும் இப்பண்டிகையில் நடைபெறுகிறது. பால் கொதித்து வழியச் செய்வது, அனைவருக்கும் செழிப்பு உண்டாகட்டும் என்று வேண்டுவது தைப்பொங்கல் விழாவின் முதன்மையான சடங்காகும். இந்நாள் தமிழர்களின் புதிய ஆண்டின் தொடக்கமாகவும் கருதப்படுகிறது. பொங்கல் தினமான இன்று நாடு பூராகவும் பல இந்து ஆலயங்களில் மத வழிபாடுகள் இடம்பெற்று சிறப்பாக பொங்கல் பொங்கப்பட்டது. கொழும்பு கொச்சிக்கடை பொன்னம்பல வாணிசகர் ஆலயத்தில் தைப்பொங்கலை முன்னிட்டு விசேட பூஜை வழிபாடுகள். இங்கு பொங்கல் பொங்கி தைப்பொங்கல் பண்டிகையை மக்கள் கொண்டாடினர். இதன்போது ஏராளமான பக்தர்கள் சமய சடங்குகளில் பங்கேற்றனர். உழவர் திருநாளாம் தை திருநாளை முன்னிட்டு இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள ஆலயங்களிலும் வீடுகளிலும் பொங்கல் பொங்கப்பட்டு விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன. கிழக்கிழங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்களப்பு அமிர்தகளி ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தில் தை திருநாளை முன்னிட்டு விசேட பொங்கல் வழிபாடுகள் நடைபெற்றன. குருக்கள் மடம் கிருஷ்ணன் ஆலயத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் படைசூழ நடைபெற்ற தைப்பொங்கல் பூஜை வழிபாடுகள். மட்டக்களப்பு மாவட்டம் செட்டியாலயம் அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தில் உழவர் திருநாளாம் தைப்பொங்கல் விசேட பூஜை வழிபாடுகள் இன்று பக்தி பூர்வமாக நடைபெற்றது. மன்னாரில் பொங்கல் நிகழ்வுகள் அமைதியான முறையில் இடம்பெற்றது. மக்கள் வீடுகளிலும் வர்த்தக நிலையங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களிலும் இன்று வியாழக்கிழமை காலை பொங்கல் பொங்கி சூரியனுக்கு நன்றி செலுத்தியுள்ளனர். மேலும் இந்து மற்றும் கத்தோலிக்க ஆலயங்களில் பொங்கல் நிகழ்வுகள் இடம்பெற்றது. மன்னார் மாவட்டத்தில் மக்கள் அமைதியான முறையில் பொங்கல் பண்டிகையை கொண்டாடியமை குறிப்பிடத்தக்கது. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.